நம்ம மைக்ரோ டீச்சிங் பற்றி பார்த்துட்டு இருந்ததுல அதோட பெனிஃபிட்ஸ்னா என்ன, மைக்ரோ டீச்சிங் எதுக்கெல்லாம் பயன்படுது, அதோட பயன்பாடுகள் என்ன, கல்வி சூழலில் மட்டும் இல்லாமல் பொதுவெளியிலையும் நம்மளுடைய முன்னிலை கற்பித்தலுடைய பயன்பாடுகளை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். மைக்ரோ டீச்சிங் பற்றின கருத்துக்களை அதோட பெனிஃபிட்ஸை பற்றி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பேச வராங்க. ஸ்டார்ட் பண்ணுறாங்க. Now you all know something about micro teaching, so now let's see benefits of micro teaching. Firstly, I would like to tell that it improves teaching. That in the sense, like everyone has a stage fear. So when you teach for a small amount group of people, you can easily teach and get the feedback from there. And secondly, it improves you in a professional way too. Like you could know how to teach people, you could know how to teach the students. Then the upcoming point is you can build your confidence level. Like when you take class for a small group of people, you can build your confidence level. Your anxiety will be lower than before. And next is which will help us to increase our better communication. Like we can easily, fluently mingle with everyone, and we can do whatever we think. My benefits of micro teaching: we get quick feedback from peers and supervisors by teaching. மைக்ரோ டீச்சிங் வந்து டீச்சர்ஸ் ஏன் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எம்பத்தட்டிக்காக நம்ம பார்க்கும்போது, ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம யோசிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வந்து இருக்கும். லைக் வந்து போர்டில் ரொம்ப கீழே எழுதுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்க இந்த மேம் இது மாதிரி பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை வந்து இன்ட்ரடக்ஷன் சரியாக கொடுக்காமல் இருக்கலாம், வந்தனையும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன டாபிக்னே தெரியல, டாப்பிக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னு அவங்க யோசிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மைக்ரோ டீச்சிங்கில் லேர்ன் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கும். ஸோ அது ஒரு பெனிஃபிட். As a teacher, we need to know about micro teaching because it's very important because it helps to the teacher to improve their teaching skill, and also it builds confidence, and also it helps to develop these skills. So micro teaching is very important to the teachers to learn. மைக்ரோ டீச்சிங்கில் we will get in confident. நிறைய பேத்துக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். while we doing a micro teaching வந்து ஸ்மால் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து டீச் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்க ஸ்டேஜ் ஃபியரும் போயிடும், கான்ஃபிடென்ட் வந்துடும். மிஸ்டேக் இருந்தாலும் we will rectify it. அண்ட் இமீடியட்டாக நம்ம வந்து ஃபீட்பேக் வாங்கும்போது என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோங்கிறது வந்து நம்ம அப்போவே ரெக்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் லார்ஜ் குரூப் ஆஃப் மேக்ரோ டீச்சிங் போகும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். That's all. Thank you. Micro teaching can help planning and organizational skills. மைக்ரோ டீச்சிங் பெனிஃபிட்டுக்கு மோஸ்ட்லி வரது வந்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்லு. அது வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போகணும், எப்படி நம்ம போல்டாக பேசணும் அப்படிங்கிறது வந்து. Micro teaching is a benefit of with our educational knowledge into teaching skills. Micro teaching provides you a small practice and it gives you the basic points to teach further. பாடம் நடக்கும்போது ஏதாவது தப்பு இருந்தாலும் கரெக்டாக இருந்தாலும் ஃபீட்பேக்ஸ் பேக்குதா முடியட்டும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் மைக்ரோ டீச்சிங் பற்றி சொல்ல போகிறோம். அதில் வந்து முதல்ல நம்ம பாடம் நடக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு எது புரியுதோ புரியலையோ தெரிஞ்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது தப்பு இருந்தாலும் சரியாக இருந்தாலும் நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம், அவங்களும் கரெக்ட் பண்ணிக்கலாம். Even if you are outspoken person, when you get into teaching, I feel we need more methodologies in it. If you are outspoken or if it is informal also, we cannot get that into teaching. We need to be informal when teaching. We cannot be all formal. But then when it comes to these methodologies, if we implement that into teaching, it
it gives a proper formal format into it. So I feel that is the benefit of micro teaching. One of the points in the benefits of micro teaching is that it reduces complexity since it is for a specific small group of people, and since we use a specific skill, it reduces complexity. And next one is it improves the teacher's communication in both verbal and non-verbal. Importance of micro teaching. இது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் டீச்சர்ஸை வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் கொண்டு வரும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுற இதனால நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸ்கில் பை ஸ்கில் நம்மளும் அதில் எஜுகேட் ஆகிக்கலாம். ஸோ அதனால மைக்ரோ டீச்சிங் வந்து இம்பார்ட்டன்ட். மைக்ரோ டீச்சிங் தேவையா? முன்னிலை கற்பித்தல் அப்படிங்கிறது ஒரு ஆசிரியருக்கு தேவையா? ஆசிரியர் பயிற்சி மாணவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா? எந்த அடிப்படையில் அது முக்கியத்துவம் வாய்ந்தது? இந்த கருத்துக்கு அடிப்படையாக அமைஞ்சதுதான் பெனிஃபிட்ஸ், அதாவது முன்னிலை கற்பித்தலோட பயன்கள். முன்னிலை கற்பித்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்துக்கோளாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆசிரியர் பயிற்சி மாணவர் வந்துட்டு முன்னிலை கற்பித்தல் பயிற்சி பெற்றது மட்டும்தான் பெருநிலை கற்பித்தலுக்கு பயனுடையதாக இருக்கும். அதனால முன்னிலை கற்பித்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நன்றி.